தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட மறுநாளே மேற்கு வங்காளத்தில் தலைமைச் செயலாளரை மாற்றிருக்காங்க. ஸோ தேர்தல் காலகட்டத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு மாநில நிர்வாகத்தின் மீதான அதிகாரம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்திய தேர்தல் ஆணையம் மாநில நிர்வாகத்தின் மீது எந்த மாதிரியான அதிகாரங்களை பெற்றிருக்கு அப்படின்னா, ஒட்டுமொத்த அரசு அதிகாரிகளின் மீதான ஒரு மேற்பார்வை அதிகாரத்தை பெற்றிருக்கு. அதாவது தலைமைச் செயலாளர், மாவட்ட ஆட்சியர் முதல் டிஜிபி, எஸ்பி இது போன்ற அனைத்து விதமான அரசு அதிகாரிகள் மீது மேற்பார்வை செய்யும். அவங்க சரியாக செயல்படலை அல்லது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவோ அல்லது இந்த தேர்தல் நடத்தை விதிகளை முறையாக கடைபிடிக்கலை அப்படின்னு கருதும் பட்சத்தில் அவங்கள என்ன பண்ண முடியும்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், சஸ்பென்ஷன் பண்ண முடியும், டிஸ்மிஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த அடிப்படையில் தான் தலைமைச் செயலாளர் அந்த பொறுப்பில் இருந்து விடுவிச்சுட்டு வேற ஒருத்தர் அந்த பொறுப்புக்கு போட்டிருக்காங்க மேற்கு வங்காளத்தில். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் தான் தேர்தல் காலகட்டங்களில் மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருப்பார், டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸராக இருப்பார். ஸோ அவரையுமே முழுமையாக அந்த பணியிலிருந்து விடுவிச்சுட்டு வேற ஒருத்தரை அந்த பொறுப்புக்கு போட முடியும். ஸோ இந்த அடிப்படையில் மாநில நிர்வாகத்தை முழுமையாக கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது. தேர்தல் காலகட்டங்களில் யார் கட்டுப்பாட்டில் வச்சிருப்பா அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கும். ஸோ இதுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் 324. ஸோ இந்த ஆர்டிக்கல் தான் சுதந்திரமான நியாயமான தேர்தலை நடத்துவதற்கு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனைத்து விதமான அதிகாரங்களையும் கொடுக்குது. ஓகேவா?